friends, வணக்கம். Welcome to your favorite channel Gardening Diary. இது உங்கள் friend Nimi. ட்ரிவாண்ட்ரம்ல லாஸ்ட் 2 வீக்ஸாக ரெயினாக இருந்துகிட்டே இருக்குது. டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 27 degrees இஸ் த லோவஸ்ட் அண்ட் மேக்ஸிமம் ஒரு 30-31 அவ்வளோதான் போகுது. ஏன்னா டே டைமில் கொஞ்சம் சன்னியாகவும் ஈவினிங் அண்ட் மார்னிங்ஸ் வந்து கோல்ட் அண்ட் ரெய்னியாகவே இருந்துகிட்ருக்கு. ஸோ இட்ஸ் வெரி குட் டைம் ஃபார் ரோஸ் ப்ராபகேஷன் அண்ட் ப்ரூனிங் இன் அவர் ரீஜன். அப்போது நார்மலி டீப் ப்ரூன்லாம் பண்ணோம் அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கூல் டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா நல்லது. கூல் நைட்ஸ் அண்ட் லிட்டில் வார்ம் டே, அந்த மாதிரி டெம்பரேச்சர் இஸ் பெஸ்ட் அண்ட் சூட்டபிள். ஆனால் சீனியர் ரொசேரியன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 10 degrees டெம்பரேச்சர் வித்தியாசம் இருக்கணும் அப்படின்னு. ஆனால் சவுத்தில் எஸ்பெஷலி தமிழ்நாடு அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் வர சான்ஸே இல்லை. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் தட் வி ஹாவ். அதனால் இந்த மாதிரி டெம்பரேச்சரில் நம்ம ப்ரூனிங் ப்ராபகேஷன் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பண்ணோன்னா ரொம்பவே சூட்டபிள். சீனியர் ரொசேரியன்ஸ் வந்து டீப் ப்ரூனிங் பற்றி இன்னொரு விஷயம் கூட சொல்கிறாங்க. என்னென்னா ரோஸை வந்து நம்ம டைரெக்டாக சும்மா கட் பண்ணாமல் அந்த ஸ்டேஜுக்கு அந்த ரோஸை ப்ரிப்பேர் பண்ணணுமா. அது ஒரு 2 to 3 months மேக்ஸிமம். அது ஒரு ப்ராசஸ். டார்மென்சி அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு அந்த ரோஸை கொண்டு போயிட்டு அதுக்கப்புறமா தான் ப்ரூன் பண்ணணும் அப்படின்னு. அண்ட் இது எஸ்பெஷலி நிறைய வருஷமாக நம்மக்கிட்ட இருக்கிற ரோஸ், அதாவது மோர் தென் 5 years old 10 years old அந்த மாதிரி ரோஸஸ் எல்லாம் நம்ம பார்த்தோன்னா அதோட ஒவ்வொரு கேனும் ரொம்ப திக்காக பெருசாக 4-5 கேன்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி ரோஸஸை வந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்குள்ளே கொண்டு போய் ப்ரூன் பண்ணுவாங்களாம். ஆனால் என்கிட்ட அந்த மாதிரி ஓல்டு ரோஸஸ் எதுவுமே இல்லை. நானே 4 வருஷமாக தான் ரோஸ் வச்சுருக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் ஓல்டஸ்ட் ரோஸ்ன்னு பார்த்தா 4 வருஷம் ஓல்டு ரோஸ் தான் என்கிட்ட இருக்குது. ஸோ நான் வந்து எக்ஸாக்ட் டீப் ப்ரூனிங் பண்ண போகிறதில்ல. ஒரு சாஃப்ட் ப்ரூனிங்க்கும் டீப் ப்ரூனிங்க்கும் இன்பிட்வீன் தான் பண்ண போகிறேன். ஏன்னா என்கிட்ட அவ்வளோ பெரிய ரோஸஸ் எதுவுமே இல்லை. என்னோடய வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எல்லாமே மீடியம் சைஸ் ரோஸஸ். தே ஆர் ஸ்டில் க்ரோவிங், அந்த ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த வருஷம் தே வில் மெச்சூர் ப்ராபப்ளி, பட் வி வில் சி. ஜென்ரலாக டீப் ப்ரூனிங்கோட சில ரூல்ஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒன்று சொல்லிட்டேன், டார்மென்சி அப்படின்ற ஒரு ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஹைப்ரிட் ரோஸஸ் இருக்குல்ல, அந்த பெரிய சைஸ் பூ பூக்கிறது, அந்த எக்ஸிபிஷன் லெவல் ரோஸஸ், கட் ஃப்ளவருக்கு எடுக்கிற ரோஸஸ், அதெல்லாம் வந்து இந்த மாதிரி டாலாக ரொம்ப பெருசாக வளரக்கூடிய வெரைட்டிஸ். ஸோ அதை வந்து ஓல்டர் பிரான்ச்சஸை வந்து ரொம்ப கீழே வர ட்ரிம் பண்ணி விட்டு புது பிரான்ச்சஸ் திரும்ப வளர்கிறதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. ஸோ அதில் டீப் ப்ரூனிங் பண்ணுவாங்களாம். ஃப்ளோரிபண்டா அண்ட் போலியாந்தா ரோசஸில் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணுவாங்களாம் கம்பேர் டு ஹைப்ரிட்டி ரோசஸ். ஏன்னா ஃப்ளோரிபண்டா அண்ட் போலியாந்தாவோட வெரைட்டி என்னென்னா அது வந்து அந்த புஷ்யர் அப்பியரன்ஸ் ப்ளஸ் பஞ்சாக பூக்கக்கூடியது. ஸோ இட் நீட்ஸ் மோர் பிரான்ச்சஸ். அதனால் அதை டீப் ப்ரூன் ரொம்ப பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த டீப் ப்ரூன் பண்ணும்போது அந்த பேஸில் இருந்து ஒரு 15 சென்டிமீட்டர் இல்லை 30 சென்டிமீட்டர் அந்த மாதிரி ஹைட்டுக்கு கட் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் அவங்க விடுறது வந்து 2 feet டிபெண்டிங் ஆன் த சைஸ் ஆஃப் த ரோஸ் பிளான்ட் அகேன். அதுக்கு மேலே எல்லாமே கட் பண்ணி விட்டுட்டு சென்டரில் உள்ள அன்வான்ட் பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணி ஒன்றுக்கு ஒன்று உரசிட்டு இருக்கிற கிராசிங் பிரான்ச்சஸ் எல்லாம் கட் பண்ணி அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் ஒரு ஃப்ளவர் வாஸ் வி ஷேப்பில் அந்த மாதிரி ஒரு அப்பியரன்ஸில் அதை கட் பண்ணி விடுவாங்களாம். அதுதான் பேசிக்காக ஃபாலோ பண்ணக்கூடிய ரூல்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரோஸஸ் எல்லாம் தான் நான் லாஸ்ட் சண்டே ப்ரூன் பண்ணது. இது வந்து அந்த சாஃப்ட் ப்ரூன் பண்ண ரோஸஸை விட கொஞ்சம் பெருசு. ப்ராப்பர் டீப் ப்ரூனிங்க்கு இந்த ரோஸஸ் எல்லாம் இன்னும் ரெடி ஆகலைன்னு தான் சொல்லுவேன். தே ஆர் பிக், நாட் பிக் எனஃப் ஃபார் டீப் ப்ரூனிங். இப்போ இந்த ரோஸஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கீழே நிற்கும்போது, நம்ம அந்த ரோஸ் பக்கத்தில் நிற்கும்போது நம்மளோட ஹிப் அளவு, இடுப்பளவு இல்லை நம்மளோட நீ லென்த் அந்த மாதிரி ஒரு ஹைட்டுக்கு தான் நான் இதை வந்து ப்ரூன் பண்ணி விட்டுருக்கேன். ப்ரூன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குது, எப்படி ப்ரூன் பண்ணினேன் அப்படின்றதையும் ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. இன்றைக்கி ப்ரூனிங்க்கு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருக்கிற ரோஸ் இது தான். பேபி பாரடைஸ் ரோஸோட இன்னொரு பிளான்ட் இது. டீசன்ட் சைஸ் பிளான்ட், ஹெல்தி குட் கேன்ஸ் இருக்குது. நம்ம நோட் பண்ண வேண்டியது க்ளீன் ப்ரூனஸ், அப்புறமா அந்த பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த பட் ஐஸ், அந்த நோடு இருக்குது பார்த்தீங்களா, லீஃப் நோடு. சில டைம் நமக்கு கிளியராக தெரியாது, சில டைம் நமக்கு தெரியும். அதிலிருந்து தான் புது க்ரோத் வெளிவரும். அதுக்கு நம்ம ஸ்பேஸ் விடணும். ஒரு 5-6 விடலாம். டீப் ப்ரூனிங்னா சாதாரணமாக 30 சென்டிமீட்டர் தான் மேக்ஸிமம் இல்லையா?
ஆனால் நான் எக்ஸாக்ட் டீப் ப்ரூனிங் பண்ண போகிறதில்ல, புக்ஸோட ரூல்ஸ் ஃபாலோ பண்ண போகிறதில்ல. நமக்கு எது நல்லது, நம்ம செடிக்கு எது நல்லதுன்னு தோணுதோ அதுதான் நம்ம பண்ணணும். நான் வந்து இந்த மாதிரி சின்ன ஸ்டெம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கட் பண்ணாமல் கொஞ்சம் கட் பண்ணுறேன். ஏன்னா அதிலிருந்து கூட புது க்ரோத் வரலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய பிளான்ட் கிடையாது. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு லூஸ் ஆல் குட் ஸ்டெம்ஸ் ஆல்சோ. அண்ட் another பாயிண்ட் அபவுட் கட்டிங், ஆங்கிள் கட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அண்ட் நிறைய பேர் வந்து எனிதிங் இஸ் ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய கட் எல்லாமே ஆங்கிள் கட் கிடையாது. ஸோ சிலது ஆங்கிள் கட் பண்ணுவேன், சிலது வந்து ஸ்ட்ரெயிட் கட்டாக பண்ணுவேன். ஸோ இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓகே. ஆல்ரைட், யூ டோன்ட் ரியலி ஹாவ் டு ஃபாலோ தட். எப்படினாலும் நம்ம மேலே ஃபஞ்சிசைட் வச்சு சீல் பண்ணிடுவோம் இல்லையா? பட் ஆங்கிள் கட்டாக இருந்துச்சுன்னா நல்லது. பட் இட் இஸ் ஓகே. தெர் இஸ் நோ சச் ரூல் தட் ஆங்கிள் கட்டு தான் பண்ணணும் அப்படின்னு இல்லை. இந்த பெரிய ஸ்டெம் கட் பண்ண போகிறேன். கீழே இருந்து நிறைய பட் ஐஸ், அதாவது நோடு விட்டு தான் நான் கட் பண்ணுறேன். இந்த மாதிரி பெரிய ஸ்டெம் நம்ம கட் பண்ணும்போது ஹெவி டியூட்டி டூல் இருந்துச்சுன்னா நல்லது. பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக ஒரே கட்டில் 2 துண்டாக விழுந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் ப்ரூன் பண்ணோம். அப்படின்னா தான் அதில் வந்து அந்த வூண்டு வந்து ஹீல் ஆகும். நம்ம கட் பண்ணக்கூடிய டூல் வந்து நல்லா இல்லை, சரியில்லை அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் கட் நமக்கு கிடைக்காது. இந்த ரோஸோட ப்ரூனிங் முடிஞ்சிச்சு. இவ்வளவு தான். லுக் பாருங்கள், டீசெண்ட் ஹைட் விட்டுருக்கேன், நிறைய ஸ்பேஸ் இருக்குது புது பிரான்ச்சஸ் வர்றதுக்கு. ஸோ இப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். இது அடிக்கடி நம்ம பார்க்கக்கூடிய லாமர்னே ரோஸ், அந்த பாலியாந்தா வெரைட்டி. இப்போ ரீசெண்டாக கூட டெட் ஹெட்டிங் டிப்ஸுக்கு இந்த ரோஸ் தான் நான் யூஸ் பண்ணினேன். இதுக்கு பக்கத்தில் இருக்கிற ரோஸ் ஆக்சுவலி ரெண்டுமே சேம் வெரைட்டி. ஒன்று வந்து ஓன் ரூட் பிளான்ட், இன்னொன்று வந்து பட்டட் ரோஸ். ஐடியலி போலியாந்தா ரோஸ் வந்து ப்ராப்பர் டீப் ப்ரூன் பண்ணக்கூடாது. நான் கொஞ்சம் 1 feet ஹைட்டுக்கு எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கேன். ஹோப்ஃபுல்லி தேல் ஆல் கம் பேக். இந்த ரோஸுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ரூனிங். இந்த மாதிரி இது அந்த காஷ்மீரி ரோஸ் இது வரைக்கும் நான் ப்ரூன் பண்ணதே இல்லை. இது 3+ year old ரோஸ். அதுக்கப்புறமா இதுக்கு பக்கத்தில் இருக்கிற இந்த பிங்க் கால்ட்வெல் ரோஸ் வந்து இதுக்கு சாஃப்ட் ப்ரூன் தான் பண்ண போகிறேன். இட்ஸ் அ ஸ்மால் பிளான்ட். இதுக்கு அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா மிட்நைட் ப்ளூ ஷ்ரப் ரோஸ். அப்போ இந்த லைனில் இவ்வளோ ரோஸ் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் ப்ரூன் பண்ணதுக்கப்புறமா இதோட லுக் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் அந்த போலியாந்தா ரோஸ். அந்த கீழே உள்ள ஸ்ட்ராங் ஸ்டெம்ஸ் எல்லாம் நான் விட்டுருக்கேன். க்ளீன் கட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். இது கீழே நம்ம பார்த்த ரோஸை விட பெரிய ஸ்டெம் ஆக்சுவலி. ஸோ இதுலேயும் குட்டி குட்டி பிரான்ச்சஸ், அன்ஹெல்தி ஸ்டெம்ஸ் அதெல்லாம் க்ளீன் பண்ணியிருக்கேன். அண்ட் இதுதான் ஃபைனல் லுக். இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம் எடுத்து நான் ப்ராப்பகேட் பண்ண ட்ரை பண்ணுவேன் இந்த வாட்டி. ஹோப்ஃபுல்லி ஐ கெட் சம் ரிசல்ட்ஸ். அதையும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் நான் ப்ரூன் பண்ணின ரோஸஸோட ஸ்டெம்ஸ். இப்போது இந்த ரோஸஸ் எல்லாம் இப்படி தான் இருக்குது. அந்த பாட்டில் இருந்து என்னோடய நீ ஹைட், நான் அந்த பாட் பக்கத்தில் நின்னேன்னா என்னோடய நீ ஹைட்டுக்கு இருக்கும் இந்த ஸ்டெம்ஸ் எல்லாம். இந்த மாதிரி ப்ரூன் பண்ணதுக்கப்புறமா 99% லீவ்ஸ் வந்து நம்ம பிளான்ட்லேருந்து எடுத்துடணும். நான் சில நியூ க்ரோத் அந்த மாதிரி இருக்கிற லீவ்ஸ் எல்லாம் விட்டுருக்கேன். மற்றபடி இன்ஃபெக்டட் லீவ்ஸ், ப்ரௌன் லீவ்ஸ், எல்லோ லீவ்ஸ், பாட்குள்ளால் இருக்கிற லீவ்ஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துடணும். அண்ட் எப்போ மாதிரி ஸ்டெம்ஸை வந்து ஃபஞ்சிசைட் கலக்கி பேஸ்ட்டை வந்து மேலே தடவிட்டு அது ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபெவிகாலோ க்ளூவோ இல்லை ஆலோவேரா அவங்களுக்கு எது இருக்குதோ அதை வந்து மேலே போட்டு வச்சிடலாம். ஏன்னா இந்த ஸ்டெம் போரர் இன்செக்ட் வந்து உள்ளால் போய் ஸ்டெம்ஸ் சாப்பிட நம்ம வந்து ஸ்கோப் கொடுக்கக்கூடாது இல்லையா? ஸோ அது நம்ம பண்ணணும். அது அடுத்த ஸ்டெப்பு. ஃபஸ்ட்டு என்னென்னா கரெக்டாக கட் பண்ணுறது, ரெண்டாவது வந்து சீல் பண்ணுறது. ஃபஞ்சிசைடெல்லாம் மேலே வச்சு கரெக்டாக போட்டு சீல் பண்ணி விடுறது. அதுக்கப்புறமா லீவ்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணணும். இதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இனி வந்து சாயில் ரிமூவ் பண்ணி டாப் சாயில் மாற்றணும். அண்ட் ஃபெர்டிலைசிங். இந்த ரெண்டும் அடுத்த இம்பார்ட்டண்ட், அதாவது ரொம்ப முக்கியமான விஷயங்கள். டாப் சாயில் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னா அந்த பாட்டை சுற்றி அந்த ஸ்டெம் பகுதி இருக்குல்ல, சாரி அந்த ரூட் பகுதி, வேர் போகுதில்ல மெயின் ஸ்டெம், அந்த இடத்த விட்டு அதை சுற்றி இருக்கிற பகுதியை வந்து நம்ம லேசாக ஒரு குச்சி வச்சு இழக்கி கிளறி விட்டு ஒரு 2 இன்ச் அளவு அந்த மண்ணை வெளியே எடுத்து போட்டுட்டு புது பாட்டிங் மிக்ஸ் போட்டுற வேண்டியதான். ஃபில் பண்ணணும். நான் ஏற்கனவே போட்டாச்சு. 2 இன்ச்சுன்னா இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக
ஓகே, ஒரு விரல் உள்ளே போகிற அளவுக்கு நீங்கள் சுற்றி தோண்டி எடுத்துட்டு அதுக்கப்புறமா பாட்டிங் மிக்ஸ் போட்டுக்கலாம். பழைய மண்ணை நீங்கள் ட்ரை பண்ணி வேறு மிக்ஸ் கூட சேர்த்து வேறு பிளான்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். நான் இது ஏற்கனவே பண்ணியாச்சு, உங்களுக்கு பார்த்தாலே வித்தியாசம் தெரியும். ஸோ இது பண்ணிட்டோம் அப்படின்னா முக்கால் வேலை முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஃபெர்டிலைசிங் தான் பாக்கி. நீங்கள் என்ன ஃபெர்டிலைசர் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கலாம். எது கொடுக்குறீங்களோ அதே போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு வாட்டரிங் பண்ணணும். நான் வந்து ரெயின் இருக்கிறதுனால எனக்கு இந்த வேலை ஈவினிங் தான் முடிஞ்சிச்சு. ஸோ நான் தண்ணி விடலை. நைட் ஃபுல்லும் ரெயின் டுக் கேர் ஆஃப் இட். எனக்கு வேலை வரல. ஸோ டிஏபி கிரானியூல்ஸ் போடணும், அது போடுங்க. ரோஸ் மிக்ஸ் இருந்தனா அது போடுங்க. டாப் ரோஸ் இருந்தனா அது போடுங்க. ஸோ யூ கேன் டூ எனி ஆஃப் தேட். அண்ட் வாரத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக என்ன ஃபீடு கொடுக்குறோமோ அது மறுபடியும் நம்ம அந்த ப்ரூன் பண்ண ரோஸ்க்கு கொடுக்கணும். இது பண்ணதுக்கப்புறமா ஃபுல் சன்னில் தாராளமாக வைக்கலாம். வாட்டரிங் ரெயின் இல்லை அப்படின்னா ட்ரையாக இருந்தால் மட்டும் தண்ணி விடுங்க. டெய்லி ஒரு வாட்டி அளவாக தண்ணி விட்டால் போதும். அந்த ரூட் க்ரோத்துக்கு ஏன்னா நம்ம ஃபெர்டிலைசர் போட்டிருப்போம்ல, அப்போ அந்த வாட்டர் விடும்போது தான் அந்த ரூட்ஸுக்கு வந்து அது போய் சேரும். அதுக்காக அளவாக தண்ணி விடுங்க. இன்னொரு விஷயம் பண்ணலாம், உங்களுக்கு கிடச்சிதுன்னா யூஸ் பண்ணுங்கள், ஹியூமிக் ஆசிட். அது கூட எனக்கு இந்த டிப் கூட அந்த ரோசேரியன் தான் சொன்னார். ஹீ இஸ் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியன் ரோஸ் ஃபெடரேஷன். அப்போது ஹியூமிக் ஆசிட் இஸ் வெரி குட் இந்த ஸ்டேஜில் ரூட் டெவலப்மெண்ட், ஃபர்தர் ரூட் டெவலப்மெண்ட் அண்ட் நியூ க்ரோத் ப்ரமோட் பண்ணுறதுக்கு. அது கிடச்சுன்னா தண்ணியில் கலந்து ட்ரென்ச் பண்ணலாம் அந்த சாயிலை. ஸோ என்கிட்ட இப்போ இல்லை, பட் நான் வாங்கலாம் அப்படின்னு இருக்கேன். நான் வாங்கி யூஸ் பண்ணதுக்கப்புறமா அதோட பெனிஃபிட்ஸ் நான் இது வரைக்கும் ஹியூமிக் ஆசிட் யூஸ் பண்ணதில்லை. பட் அவர் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னார். ஆனால் டாப் ரோஸில் அந்த மிக்ஸ் இருக்குது. நான் எல்லா பிளான்ட்ஸ்க்கும் டாப் ரோஸ் போடல. டாப் ரோஸ் போடாத பிளான்ட்டுக்கு வந்து நான் ஹியூமிக் ஆசிட் செப்பரேட்டாக ட்ரை பண்ண போகிறேன். அப்போ எனக்கு வந்து அந்த வித்தியாசம் ஒவ்வொரு ப்ராடக்டோட பெனிஃபிட் எப்படி இருந்துச்சு அப்படின்றத உங்ககிட்ட மறுபடியும் வந்து சொல்ல முடியும்ல. அப்போ எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கலாம், ரோஸுக்கு வந்து எது நல்லது, எது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. நான் கொஞ்சம் ரோஸ்க்கு டாப் ரோஸ் மட்டும் போடுறேன், கொஞ்சம் ரோஸஸ்க்கு வந்து டிஏபி போடுறேன், கொஞ்சம் இதுக்கு வந்து வேறொரு ரோஸ் மிக்ஸ் போடுறேன். ஸோ ஐம் ஜஸ்ட் ட்ரைங் அவுட் லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ். அப்போ எது எனக்கு பெட்டர் ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத நான் மறுபடியும் இது எப்படியும் வளர்கிறது கொஞ்சம் டைம் ஆகும், அட்லீஸ்ட் 2 to 4 weeks. அதுக்கப்புறமா வந்து இதோட ப்ராக்ரஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத ஐ வில் கம் பேக் அண்ட் ஷேர் வித் யூ ஆல். நான் சொன்னேன் இல்லையா, இந்தியன் ரோஸ் ஃபெடரேஷனோட வைஸ் பிரசிடென்ட் கூட கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னு. ஸோ அவர்கிட்ட பேசினதுக்கப்புறமா நிறைய விஷயங்கள், நிறைய யூஸ்ஃபுல் டிப்ஸ் எல்லாம் கொடுத்தாரு. இனி அதெல்லாம் வந்து குட்டி குட்டி வீடியோஸாக கம்பைல் பண்ணி போடலாம் அப்படின்னு இருக்கேன். சான்ஸ் கிடைக்கும்போது இஃப் ஐ விசிட் ஹிம் இன் டெல்லி, அது அவர் இன்டர்வியூ எடுத்து நான் போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி. அப்போ ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் அபவுட் ப்ரூனிங். இவ்வளோ தான் இந்த வீடியோ. இது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா டூ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ், காமெண்ட் பிலோ. வேறு டவுட்ஸ், கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டூ காமெண்ட் பிலோ. ஹாப்பி டு ஹெல்ப் ஆல்வேஸ். மறுபடியும் I'll meet you all on another interesting video, probably rose stem cutting propagation. Okay, until next time, this is your friend Nimi saying goodbye from Gardening Diary. Bye bye everyone.